வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஜாப் வந்திருக்கு. 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் அது வச்சுருந்தாவே 10th மார்க் வச்சுருந்தாவே நீங்கள் ஈஸியாக அந்த ஜாப் வாங்கிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாமு எதுவுமே இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன ஜாபு, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, நான் சொல்ல போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை. ஏன்னா பல்காக வேக்கன்சி வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 4, 5, 6 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிக்கு விட்டுட்டே இருக்காங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்குது. ஆல் ஸ்டேட்லையுமே இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அவைலபிளாக இருக்குது. அது எப்படி செக் பண்ணுறது, எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ சம்பளம், என்னென்ன பொசிஷன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட் வந்துட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் எல்லாமே காமிக்கும். அதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜ் வரும். இதில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து ஜஸ்ட் வியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது, எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன சம்பளம், எவ்வளோ வேக்கன்சி, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 83 வேக்கன்சி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் 83 வேக்கன்சி இருக்குது. தருமபுரியில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் ஜிடிஎஸ்க்கு கிட்டத்தட்ட சம்பளம் 10,000 அண்ட் தென் ஒரு வேக்கன்சி இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கலாம். பட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைன்றதுனால போக போக உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் இருக்கும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெஜிஸ்டர் இருக்கும். ரெஜிஸ்டர் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கேனேபிள் டு லாகின். உங்களால் லாகின் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுனா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். சிம்பிள் தான், எல்லாம் பேசிக்கான டீட்டெயில் தான். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் கொடுத்து வேலிடேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணால் அது வேலிடேட் பண்ணும். அடுத்தது இமெயில், சேம் அப்படி தான். இமெயிலுக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணணும். அடுத்து உங்களோட நேம் பொறுத்த வரைக்கும் 10th ஆர் 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ சேம் அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா எந்த இஷ்யூவும் வரக்கூடாது. அண்ட் தென் உங்கள் அப்பா நேமு, அவரோட இனிஷியல். அடுத்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ன இயரில் பிறந்தீங்க அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரான்னு கேட்குது. டிரான்ஸ்ஜெண்டர்னால் டிரான்ஸ்ஜெண்டர், மேல்னால் மேலு, ஃபீமேல்னால் ஃபீமேல். அடுத்து கேஸ்ட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா சில அதை கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது எம்பிசி இருக்காது. எம்பிசிக்கு பதிலாக நீங்கள் ஓபிசி கொடுத்துக்கோங்க. ஏன்னா எம்பிசி எல்லாமே ஜென்ரல் கேட்டகரியில் தான் வரும். அடுத்தது நீங்கள் எந்த சர்க்கிளில் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த ஸ்டேட்லன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. எந்த இயர் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆனீங்கன்னு கேட்குறாங்க. இந்த பாஸ்ட் அவுட் டிகிரியோ 12தோ கிடையாது, 10th தான். ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான். ஆனால் 10th நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே கேப்ச்சா இருக்கும். அந்த கேப்ச்சா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேப்ச்சா பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் அண்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பேஜ் எப்படி இருக்குன்னு அதுவும் காமிக்கிறேன். இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யூசர் நேமு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த நம்பரை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஹோம் பேஜ் இருக்குது இல்லையா? அந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இதில் அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல, அதில் அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் தென் எங்கே அப்ளை பண்ணீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களோட ப்ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கேட்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7-8 ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். கரெக்டாக பார்த்து கொடுங்க. அண்ட் தென் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணிட்டேன், அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ஸ்டேட்டஸை செக் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்டேட்டஸ் எந்த இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சக்தி. பாய்.